ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனதர் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஸ்பெஷல்லேருந்து இந்த ஜூன் மந்த்துக்கு உண்டான ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினேன். உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி டெலிவரி வந்த உடனே ஒரு சானிடைசர் போட்டு நான் ஒரு துணியில் தொடச்சிட்டேன். ஓகே, ஸோ இன்சைட் ப்ராடக்ட்டும் நம்ம அதே மாதிரி பண்ணலாம். இது என்ன பண்ணாங்கன்னா, கொரியர் பீப்புளே வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுக்காம வீட்டுக்கிட்டேயே ஓரமாக வாசப்படியிலே தனியாக அவங்களே வச்சுட்டாங்க. அவங்களே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து டிடிசி கொரியர் தான் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே சேஃப்டியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் சேஃப்டியாக இருங்க. என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலுமே நம்மளோட இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் நான் வெளியவே சானிடைசர் போட்டு தொடச்சிட்டு, இது வந்து நேற்று வந்துச்சு. ஸோ நான் இது வந்து ஒரு நாள் கழித்து தான் இது ஓப்பன் பண்ணுறேன். எப்போவுமே ஆர்டர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்துடும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days ஆச்சு. லாக்டவுன்னால் ப்ராடக்ட் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் எல்லாமே இந்த வாட்டி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் 2 வாட்டி நமக்கு லீக் ஆகிருந்தது ஆயிலு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கருவேலம்பட்டை பல்பொடி. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நான் ஹெர்பல் திங்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்த்தம்பொடி உருண்டை. ஸோ நமக்கு வந்து செரிமானம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதனால் இந்த பால்ஸ் நான் வாங்கியிருக்கேன். சும்மா நம்ம அந்த ஹாஜ்மோலான்னு சொல்லி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பண்ணது. ஸோ அதை வாங்கியிருக்கேன். அண்ட் தென் டீஃபால்ட்டாக பசங்களுக்கு பிடிக்கிற தூத்துக்குடி குச்சி மிட்டாய், அது 2 பேக் வாங்கியிருக்கேன். ஸோ 2 பேக் பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் பொடி. ஓகே, ஸோ இது வந்து எதுக்காகன்னா சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலாம், இல்லை டீயோடு மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் அதுக்காக தான் இந்த இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கையில் தொட்ட பொடி. ஸோ முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இவங்க பொடி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் ரைஸோட போட்டு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு நம்ம நார்மலாக பொடி தொட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அண்ட் தென் தேங்காய் எண்ணெய். ஸோ இதை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா நான் இதெல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 271. ஓகேங்களா, 271. அண்ட் தென் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 347 1 லிட்டர். கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 266. இதில் அந்த தூத்துக்குடி குச்சி மிட்டாய் இருக்குது வந்து பார்த்திங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 85. ஓகே, ஸோ இது வந்து 85 ஒரு பேக்கெட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பீஸ் கிட்டே இருக்கும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் கீயில் பண்ணது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதனால் எப்போவுமே அது நான் டிஃபால்ட்டாக வாங்கிடுறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் வாங்கினோம்ல, நார்த்தங்காய் பொடி உருண்டை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 500 grams. ஓகே, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தாங்க. ஸோ அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150. ஓகே, ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கான்னு நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒயிட் பெப்பர், cumin, ஆரிகனோ, ட்ரை ஜிஞ்சர், லெமன், ராக் சால்ட். ஓகே, ஸோ சிட்ரன் பவுடர் பால்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இது சாப்பிட்டு பார்க்கணுன்னு இருக்குது, பார்க்கலாம். அண்ட் தென் முருங்கை தோட்ட இலை பொடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 120. அண்ட் தென் இந்த டூத் பவுடர், ஓகே, 187. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி 1800 ஆச்சு. ஸோ இதுதான் கருவேலம்பட்டை பல்பொடி. ஓகே, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம நேச்சுரலாக இருக்குது, இது யூஸ் பண்ணி பார்க்கலாமே தான் நான் இது வாங்கினேன். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலைப்பொடி வந்து ரொம்ப ரொம்ப அயன் சக்தி இருக்குது இதில். ஓகே,
ஸோ இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. அவங்களே டேட்ஸ் கொடுத்துருப்பான், இந்த டேட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோன்னு. நம்ம தாராளமாக இது வந்து நீங்கள் வித்தின் 1 மந்த்லேயே காலி ஆகிடும். ஓகே, இட்லி தோசை நம்ம பொடி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரைஸில் நல்லெண்ணெய் விட்டு இதை நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அதிமதுரம் பொடி. ஓகே, ஸோ இது 100 கிராம்ஸு. ஸோ இதுவும் வந்து அதுக்காக தான் நான் வாங்கினேன். சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டீ போடுறோம்ல, நம்ம ஆல்ரெடி நார்மல் டீயோ, நீங்கள் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இது குடிக்கலாம். ஸோ தொண்டை இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த மந்தோட நேட்டிவ் ஸ்பெஷலோட ப்ராடக்ட்ஸு. எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூஸ் வந்து நான் இன்னொரு வாட்டியும் திருப்பி சொல்கிறேன். ஓகே, இந்த பால்ஸ் எப்படி இருக்குது, இந்த டூத் பவுடர் எப்படி இருக்குன்னு. அந்த அதே மாதிரி அதிமதுரம் ஆல்ரெடி நம்ம குச்சி மிட்டாய் இந்த எண்ணெய் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த எண்ணெய் நான் ஏன் எப்போவுமே வாங்குகிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்யூர். எப்படி சொல்கிறீங்க இது ப்யூர் அப்படின்றதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, கூடிய வீடியோவில் அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல எண்ணெய், அதாவது ஒரு ப்யூரான ஒரு மரச்செக்கை எண்ணெய் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, அந்த வீடியோ வந்து நீங்கள் சீக்கிரமே பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணுறீங்கல்ல, ஸோ நம்ம நீங்கள் அது கடுகு தாளிப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு பொருளை கடுகோ இல்லை கருவேப்பிலையோ போட்ட உடனே நுரை சேரும். நுரை வந்துச்சுன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான மரச்செக்கு எண்ணெய், எந்த இது இன்க்ரீடியன்ஸும் கலக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நேட்டிவ் ஸ்பெஷலில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நோ சல்ஃபர் ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இது எதனால் வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ மந்த் கண்டிப்பாக இருந்து தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.